இந்த மாதிரி நேரத்துல எடுத்த மாதிரி பாவீங்களா வந்தானுங்க, அடிச்சானுங்க, உடைச்சானுங்க, போயிட்டானுங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இவ்வளவு கலட்டா பண்ணுகிறானுங்க. இதான் சாக்கன ஆவாதவன் கடை உள்ள அடிச்சு ஓடிக்க வேண்டியதான். யோகா வண்டியா போச்சு கள்ளத்தி கேட்டுக்கிறீங்க. டேய் பாடி கேட் கிளீனிங். உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன்ட்ட ஒம்பளுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. வாங்க பாவா சாப்பிடுவோம். வாங்க பாவா, நல்ல கடை இது. நல்ல கடையா? சைடு சூப்பரா வச்சிருப்பாங்க. சரி சரி. பாவா சாப்பிடுங்க பாவா. முடிச்சிட்டீங்களா பாவா? ஃபர்ஸ்ட் போறா. இந்த பாய்தான் வாங்க. சிரிட்டு அடிச்சிடுவோம். சிரிட்டு அடிப்போம். வாங்க பாவா, சிரிட்டு போவோம். வாங்க பாவா, சிரிட்டு அடிப்போம். பாவா ஒத்திகனா மனசனி கொஞ்சம் தேத்திக்கனா. டேய் என்னடா சரகு மிக்ஸ் பண்ணி டாக்ஸ் ரூம்ல ஏத்தி வந்திருக்கா? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவேகா மாநாடானது இன்று 3 மணிகளவில் நடக்க இருக்கிறது என்று கூறப்பட்டிருந்த சூழலில் தொண்டர்கள் காலையிலேயே அடாவடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முறையான பாதையை விட்டுவிட்டு 10 அடி தடுப்புகளை தாண்டி தொண்டர்கள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் செல்கிறார்கள். முறையான பாதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் தடுப்புகளை தாண்டி அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கிறது. பைத்தியம் எங்க பைத்தியக்காரங்க எப்படிங்க கூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளிய விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இதெல்லாம் பாருங்க, சுத்தி பாருங்க. அடேங்க அப்பா, ரொம்ப பிரமாதமா இருக்குடா. எத்தனை ஏக்கர் தரோம்? யாருக்குடா கணக்கு தெரியும்? கோடி கணக்கு கணக்கே இல்ல. எங்க கொள்ளு தாத்தா கொடுத்துட்டாரு. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு? தானே தான். அடேங்க அப்பா, இல்ல 31 36 எல்லாமே தலைவர் தான். தலைவர் தான் 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான். இன்னொரு 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான். செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம வந்து முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி வந்து பிரதமர் ஆக்குவோம். மயரை புடுங்கி நட்டு நிக்க வைக்க நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் ஜெயிடா. ஜெயிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம், பிரதமர் ஆக்கிடுவோம். ஸ்ட்ரைட்டா. ஆமா சார். ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டெல்லாம் பண்ண மாட்டேங்க? நடிச்சா ஹீரோ சார். நான் வெயிட் பண்றேன் சார். மஞ்சள் கலர்ல ஆரம்பிச்சிருக்கு. நினைக்கிறேன் சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே, மேல கட்டிருக்காங்க. அட அது கொக்கிதான்டா, கலட்டிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க. வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு என்ன கவலை? அது இது வாங்க போறாலும் கவலை. ஐயா ஒரே ஒரு நிமிஷம். இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறது இல்ல. நாங்க நீ பண்ணி ஒண்ணும் கிழிக்க போறதும் கிடையாது. எப்பவும் போலதான் வந்திருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். என்ன விசில் அடிச்சான் கூட்டம்? என்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன அவ்வளவு சாதாரணமான ஆளுகளா? கட்டு. டேய் எங்கடா தூக்கிட்டு போறீங்க போர்ட? அடா பாவீங்களா, வழிகாட்டு நெறிமுறையை சரியா ஃபாலோ பண்ண சொன்னா வழிகாட்டுற போர்டையே தூக்கிட்டு போறீங்கடா. வெளியூர் வந்து மாநாட்டுக்கு வரவங்க எப்படா வருவாங்க? உங்களுக்குலாம் மூலன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல உங்க தலைமை விதியே அப்படிதான் இருக்கிறதுனால நீங்களும் அப்படி இருக்கீங்களா? ஒண்ணுமே புரியலடா. ஆனா ஒண்ணுடா, உங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மாதா நடத்தும் பிளான் பண்றான் பாரு உங்க தலைமை. அவனை சொல்லுங்கடா மாலை. காஞ்சினா காமாட்சி, காசினா விசாலாட்சி, மதுரைனா மீனாட்சி, மகாதனபுரம்னா மகாலட்சுமி, அன்னமுனா அன்னலட்சுமி, சேலமுனா மாம்பழம், பண்டுட்டினா பலாப்பழம், சிறுமகனா வாழைப்பழம், மதுரைனா மல்லி. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்க எல்லாம் கில்லி. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? உங்க விஜய் நான் வர்றேன் என்று நமக்காக வந்துள்ள நம் தலைவர் அவர்களை வணங்கி எனது சிற்றுரையை
ஆரம்பிக்கின்றேன். என்னடி வாய்ஸ் இது? என்னெல்லாம் அவதூறு பேசுறீங்க? எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். இப்ப பாரு 1967 1977 2026 1967 1971 1972 1967 என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. தற்குறிங்கிறானயா? தளபதிரம் எங்க தளபதிரம் இந்த வருஷம் வருவான்டா. நம்ம தளபதி வருவான். சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருந்த பணத்தை பாதியில புடிக்கிட்டு வந்த மாதிரி கட்சிக்காரன் நம்ம தளபதினா வார கூட்டத்தை பாத்தீங்கன்னா பாருங்க. ஆனா ஒரு 8 கோடி வந்திருப்பாங்க. நம்ம தளபதி பூரா மாறு அண்ணா தளபதி. அட அற போத நாயே. ஒரு நாள் தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் எல்லா நாள்லாம் சொல்ல ஒரே ஒரு நாள் விஜய் 6 மணிக்கு மேல எங்கேயாவது பப்ளிக் மீட்டிங்லயோ இல்ல ரசிகர் மன்றத்து இப்ப பூத் கமிட்டி மீட்டிங்லயோ 6 மணிக்கு மேல ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஏன் என்ன 6 மணிக்கு மேல வெளில வர மாட்டார். மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டம் ஓடாது. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில வச்சிருக்கீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. இல்ல நம்மளோட இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? அதாருங்க எங்க லட்சியமே. எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. ஐயா அவனுக்கு உங்களை தாயே சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல. சின்னதா ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க. அது போதும். பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவோம். எனக்கு கேள்வியே தெரியாத செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? பாயா அது பாய் இல்லது தளபதி. நரேந்திர தாமோதராசு அதுக்கு நானே பரவாயில்ல, மானை வளர்க்கணும். 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க. அதானே ஜி? இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத. செத்து போன்னு சொல்லி சாகுறேன். நேர்மையா என்னடா அர்த்தம்? அதுக்கான இதுக்கு தான் வந்திருக்கிற. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணின்னு குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா பேத்தனமா பேசாம இருக்கீங்க. இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு. பகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? இல்லாத புது பழக்கத்தை ஏற்படுத்த சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். என்னடா சொல்ல போற? திரு விஜய் அவர்கள் முதல்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ படிங்க. ஆமா நீ ரொம்ப ஓவர்ந்துருச்சுல போடா. 1974 நீ பிச்சை எடுத்தியா? இல்ல 1947 பிச்சைக்காரன் தட்டுல இருந்து நீ எடுத்துக்கிட்டியா? தமிழகத்தில் இருக்கின்ற ரசிகர்களை பிழிந்து பணம் சம்பாதித்தது தவிர விஜய் இந்த தமிழகத்திற்கு என்ன பண்ணி இருக்கார்? அட போயா, நான் ஒரு மொல்ல மாதிரினா நீ ஒரு முடிச்ச வைக்க. இன்னைக்கு ஓட்டு கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் யூ நோ தி பாலிடிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஆஹா அமெரிக்கன் சிட்டிசன் அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. தமிழ்ல பேசு. 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் கொடுத்த நிதியை போல 3 மடங்கு நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. நான் கேட்கிறேன், விஜய் அனாவசியமா பிஜேபியை டோன்ட் ரப் பிஜேபி ஆன் தி ராங் சைடுன்னு I would like to warn Mr. விஜய். நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீதான் நரி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா.
பிடைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க